ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக்கை வச்சு கேக் புட்டிங் எப்படி ஈஸியாக பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்ற இந்த கேக் புட்டிங் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3லேருந்து 4 முட்டை கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கினா நல்லா நுர வந்துடும். இது கூடவே அரை கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுத்துக்கிட்டால் அதே அளவில் பால் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸும் கேசரி பவுடரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். நமக்கு எக்கு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே நம்ம ஒரு பாத்திரத்தில் சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த எக்கு கலவையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாம் எக்கு கலவைகளையும் இதில் நல்லா கலந்துக்கிட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இப்போது இது ஓவனில் இல்லாமலே நம்ம செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சு அது கூட ஸ்டாண்டு வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுமே இந்த கலவையை நம்ம எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா பிளேட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 40லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சிம் ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்ததுக்கப்புறம் சூப்பரான கேக் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். நான் குழந்தைங்க சில்லுன்னு சாப்பிடுவாங்கன்றதுக்கு வேண்டி நான் ஃப்ரிட்ஜில் வேறு பவுலில் மாற்றிட்டு சில்லுன்னு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க இன்னுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி இதை ஒரு பிளேட்டில் நான் கமுத்தி எடுத்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஜாம் அப்ளை பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன ஜாம் இதில் நம்ம சின்ன சின்ன பீஸாக போடும்போது இந்த ஜாம்போடு கொடுத்தா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க. ஸோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓவன் இல்லாமல் 3 முட்டை, பால், சர்க்கரையை வச்சு இந்த சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேஷனுக்காக நான் முந்திரி பருப்புகளை பொடி பண்ணி இதில் தூவிக்கிறேன். ஃபைனலி சூப்பரான கேக் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.